வணக்கம். ஸ்ரீ வாழை யூனிவர்ஸ் அன்பர்களுக்கு, கடகராசி அன்பர்கள் மற்றும் மேற்கு வீட்டில் வசிக்கக்கூடியவர்கள் அனைவருமே இந்த பதிவை சிறிது நேரம் ஒதுக்கி பாருங்கள். உங்களுக்கு பயனுள்ளதாகவும் ஒரு எளிய மாற்று முறையாகவும் உங்க வாழ்வில் ஒரு முன்னேற்றத்திற்கு நல்ல வழியாகவும் இது அமையும். இந்த கடகராசி நேயர்களுக்கு எப்பயுமே பாத்தீங்கன்னா நேரம் சரியில்லை, கஷ்டம், ஏதோ ஒண்ணு ஆட்டி படைத்து கொண்டே இருக்கு, முன்னேறவே முடியல, நல்லா உழைக்கிறேன், திறமையா இருக்கிறேன், நல்ல அறிவு இருக்கு, நல்லா உதவுறேன், 4 பேருக்கு உதவிகரமாகவும் இருக்கேன், எல்லாம் பண்றேன், ஆனா ஏன் எனக்கு முன்னேற்றம் இல்லை, எப்ப பார்த்தாலும் எனக்கு ஏன் ஒரு கஷ்டம் நிறைஞ்சு கொண்டே இருக்கு, ஏன் எப்ப பார்த்தாலும் எனக்கு ஒரு ஏமாற்றம் இருந்து கொண்டே இருக்கு, எங்கேயுமே எனக்கு ஒரு மன நிம்மதியும் ஒரு மன அமைதியுமே எனக்கு கிடைக்கல அப்படின்னு ரொம்ப ஒரு மனக்குழப்பத்தோடவே ஒரு பயணித்து கொண்டே இருப்பீங்க. சரிங்களா? அதுவும் கடந்த மூன்றரை வருடங்கள் சரியான நெருக்கடி, அடி மேல அடி விழுந்து கொண்டே இருந்திருக்கும். சரிங்களா? நல்லா சம்பாதிக்கிறவங்களும் சரி, சுமாரா சம்பாதிக்கிறவங்களும் சரி, இல்ல அதுக்கு கீழே இருக்கிறவங்களுக்குமே சரி போராட்டம்ன்றது இருந்து கொண்டே இருக்கும். இதுல பல அசிங்கம், அவமானங்கள் எல்லாமே கடந்த காலங்கள்ல உங்களோட கோச்சார நேரப்படி நீங்க சந்திச்சிருக்கக்கூடியதா இருக்கு. இதுல சில பேருக்கு முன்னேற்றங்களும் அடைஞ்சிருப்பீங்க. சில பேர் கஷ்டத்தோட கஷ்டமா வீடு வாசல்லாம் கூட கடன் வாங்கி ஏதோ ஒண்ணு வாழ்ந்து காமிக்கணும்ன்ற ஒரு வெறியில கூட முன்னேறி வந்திருக்கக்கூடியவங்களா இருப்பீங்க. ஆனால் உங்களுக்கு இன்னுமே நிறைய ஒரு முன்னேற்றம் இல்லாமல், மன அமைதி இல்லாமல், பொருளாதாரத்தை கையாள முடியாமல், வரவுக்கும் செலவுக்குமே சரியா போகக்கூடியதா இருக்கு, அல்லது கடன் பின்தொடர்ந்து கொண்டே இருக்கு, இல்ல வேலையிலோ இல்ல செய்யும் தொழிலுமே எனக்கு முன்னேற்றம் இல்லை, நான் எப்படி முன்னேறது, எனக்கு எப்படி வாழ்க்கை முன்னேற்றம் அடையக்கூடியதா இருக்கும் அப்படின்னா, அதற்கு நீங்க முதல்ல ஒரு எளிய ஒரு வழியை உங்கள் இல்லங்கள்ல கட்டாயம் நீங்க செய்ய வேண்டும். இதே சொந்தமா தொழில் செய்யறவங்களா இருந்தாலும் இதை நீங்க கட்டாயம் செய்து பாருங்கள். உங்களுக்கு மாற்றத்தை நீங்களே ஃபீல் பண்ணுவீங்க. சரிங்களா? இது ஒரு எளிய வழிமுறை தான். ஏன்னா உங்களுக்கு கடகராசின்னும் போது உங்களோட அதிபதி ஆட்சி செய்வர் சந்திரன் தான். அப்போ அதுக்கு உரியானது வலம்புரினை சங்கை. சரிங்களா? வலம்புரி சங்கை நீங்கள் கட்டாயம் பயன்படுத்தி அதுல முறையா பயன்படுத்திங்கன்னா, முறையாக அதை வைத்து வணங்குனீங்க அப்படின்னா கட்டாயம் இதுல உங்களுக்கு ஒரு நல்ல நல்ல ஒரு பலனும் கண்டிப்பா கிடைக்கும். இதுல முன்னேற்றம் உங்களுக்கு கூடியம், அதாவது வச்ச 10 நாள்ல எல்லாம் தெரியாது, தொடர்ந்து செய்யும் பொழுது உங்களுக்கு ஒரு 3-4 மாதங்களுக்குள்ளே ஒரு அபரிவிதமான மாற்றத்தை நீங்க ஃபீல் பண்ண முடியும். நல்லாவே உங்களுக்கு ஒரு வழிகள், அதாவது ஒரு நம்மள போறதுக்கான ஒரு தடைகள்லாம் இருந்திருக்கோம் இல்லையா, அது எல்லாமே நீங்க அது எப்படிங்க அந்த வலம்புரி பங்கு வைக்கிறதுனால இதாயிடுது, இது என்னங்க பைத்தியகாரத்தனமா இருக்குன்னா, இந்த வலம்புரி சங்கை நீங்க அரிசி ஒரு தட்டுல அரிசி போட்டு அதன் மேல வலம்புரி சங்கை வைத்து அதுல பன்னீர் ஊற்றி மஞ்சள் சிறிது போட்டு ஏலக்காயும் பச்சை கற்பூரமும் வைத்து நீங்கள் வணங்கி கொண்டு வரும் பொழுது அதுல விஷ்ணுவும் மகாலட்சுமியும் தோன்றி உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு அருளனை வணங்கக்கூடியவங்களா இருப்பாங்க. இந்த கடகராசிகளுக்கு கடல் சம்பந்தமான விஷயங்கள் எப்பயுமே ஒரு பொருத்தமா இருக்கும். சரிங்களா? அப்போ உங்களுக்கு இந்த மாதிரியான ஒரு அமைப்பு நிறைய மாற்றங்களை உங்க வாழ்க்கையை கொடுக்கும். இதை நீங்க செய்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு பலனை கொடுக்கக்கூடியதா இருக்கும். சரி, இது கடகராசிக்கு பொருந்தும், நாங்க மேற்கு வீட்டுல வசிக்கிறோம், நாங்க எங்க இது பண்ணணும் அப்படின்னா, மேற்கு வீட்டுல இருக்கிறவங்களுக்கு மேற்குக்கு அதிபதியும் இந்த சந்திர பகவான் தாங்க. அப்போ இவருக்கும் இந்த பரிகாரமும் நல்லா பொருந்துங்க. அப்ப உங்களுக்கு இது நிறைய விதமான மாற்றங்களை உங்களுக்கு கொடுக்கும். இந்த மேற்கு வீட்டு வாசல்ல வசிக்கிற நிறைய பேருக்கு செட் ஆயிடும். சரிங்களா? இயல்பாவே. ஆனா நிறைய பேருக்கு, அதாவது 110% தான் மேற்கு வாசல் செட் ஆகும். 90%க்கு சிக்கல், பிரச்சனை, குடும்பத்துக்குள்ள ஒற்றுமை இல்லாம இருக்கும், திடீர் மருத்துவ செலவு, நல்லா பணம் வரும், திடீர்னு செலவாயிடும், சேர்ப்பீங்க செலவு பண்ணீங்க, சேர்ப்பீங்க செலவு பண்ணீங்க, ஏதாவது ஒரு செலவு இந்த மேற்கு வீட்டு வாசல்ல இருக்கும் போது இருந்துகிட்டே இருக்கும். அது மருத்துவ செலவா இருக்கும், இல்ல வேற என்ன வேணாவா இருக்கும். சரிங்களா? ஆனா ஏதோ ஒரு நஷ்டங்கள் சந்திச்சுட்டே இருக்கும். மனசு நிம்மதியா இருக்கு, சரியான தூக்கமும் இருக்காது, நிறைய ஒரு பிரச்சனைகளை சந்திப்பீங்க. அவங்களுக்கு ஒரு எளிய வலிய முறைதான் இந்த வலம்புரி சங்கு. இந்த வலம்புரி சங்கை வீட்டுல வைத்து வடக்கு நோக்கி வைத்து வணங்கும் பொழுது நம்மளுக்கு நிறைய மாற்றத்தை நீங்க காண முடியும். அப்ப மேற்கு வீட்டு வாசல்ல இருக்கவங்க வாடகை வீட்டுல இருக்கலாம், சொந்த வீட்டுல இருக்கலாம், இல்ல மேற்கு வைத்த ஒரு கடையா இருக்கலாம், அங்க வியாபாரம் கம்மியா இருக்கும். ஸோ அவங்க எல்லாமே இந்த ஒரு வலம்புரி சங்கனை வைத்து வணங்கும் பொழுது உங்களுக்கு ஒரு மாற்றத்தை ஒரு 2-3 மாதங்களுக்குள்ள தெரியும். அப்ப அமாவாசை பௌர்ணமியில
இவற்றை ரொட்டீனா மாத்திக்கிட்டே இருக்கணும். அந்த அரிசியில வந்து சிறிது வெல்லமும் நவதானியம் வாழைப்பழம் இதெல்லாம் கலந்து மாட்டுக்கு நீங்க கொடுக்கும் பொழுது உங்களுக்கு இருக்கிற இயல்பான தோஷங்கள்லாம் விலக ஆரம்பிக்கும். சரிங்களா? அப்ப விலகும் பொழுதே உங்களுக்கான கர்மாக்கள் கொஞ்சம் குறைய ஆரம்பிக்கும். அப்போ இதெல்லாமே நல்ல ஒரு வழிமுறை, எளிய வழிமுறை, சின்ன விஷயம்தான். ஒரு அமாவாசை பௌர்ணமியில ஒரு 10 நிமிஷம் இதற்காக நம்ம மெனக்கட போறோம். அதுக்கு பால் ஊற்றி அபிஷேகம் செய்து விட்டு ஒரு பித்தளை தட்டுல ஒரு அரிசியை பரப்பிட்டு அதுல பன்னீரும் மஞ்சளும் ஏலக்காவும் கச்சை கிடப்புறமும் போட்டு வைத்து விட்டு நம்ம பூ வைத்து தீபம் வைத்து கற்பூரம் காட்டினாலே போதுமானது. அதுல உங்களுக்கு பிடித்த குலதெய்வமோ இஷ்ட கடவுளோ எது நீங்க சொன்னாலுமே அதுல மகாலட்சுமி விஷ்ணுவும் வாசகம் செய்வார்கள். உங்களுக்கு அதுல நிறைய அபரவிதமான மாற்றங்கள் கிடைக்கும். முக்கியமாக அதுல வெள்ளிக்காயினோ தங்கக்காயினோ சில்லறை காயினோ உங்க வசதிக்கு ஏற்ற மாதிரி அதுல வைத்து வணங்குங்கள். கட்டாயம் இது உங்க வாழ்க்கையில குடும்ப ஒற்றுமையும் கொடுக்கும், கணவன் மனைவி ஒற்றுமையும் கொடுக்கும், பொருளாதாரத்தை வந்து உயர்த்தவும் வழி கொடுக்கும். இப்படி நீங்க கடகராசியாக இருந்தாலும் மேற்கு வீட்டுல வசிக்கூடுகிறாலும் இது கரெக்டா முறையா பின்பற்றீங்கன்னா கிடைக்கும். கட்டாயம் அந்த அரிசியை என்ன பண்ணணும்னா 15 நாட்கள் வருகிற பருவ நாட்கள்ல அமாவாசை பௌர்ணமியில வந்து பாத்தீங்க அப்படின்னா அந்த அரிசியை எடுத்து அதோட சிறிது அரிசியை சேர்த்து மாட்டுக்கு வாழைப்பழம் வெல்லம் நவதானியங்களும் கலந்து ஈரத்தோட அதை வைக்கும் பொழுது கட்டாயம் உங்களுக்கு இன்னும் நல்ல ஒரு வளர்ச்சியையும் கொடுக்கக்கூடியதா இருக்கும். இதுபோல் இன்னும் நிறைய பயனுள்ள இன்ட்ரெஸ்டான நிறைய தகவல்கள் உங்கள் எளிய முறையில சிம்பிளா உங்க லைஃப்பை வந்து முன்னேற்றக்கூடியதற்கு ஸ்ரீ வாழை யூனிவர்ஸை வந்து ஃபாலோ பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நிறைய நண்பர்களுக்கும் தெரியுங்க. இது அவங்கவுங்க வாழ்க்கையில தடுமாறி கொண்டு இருப்பீங்க, அவங்களுக்கான பதிவுகளாகவும் இது இருக்கும். கட்டாயம் நல்லதே நடக்கும். நன்றி.